Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome back to Arabic at Powell, where Arabic became easy and fun. Today we are going to unlock secret of making simple sentence in Arabic. நீங்க பிகினரா இருந்தாலும் சரி இல்ல ஆல்ரெடி அரபிக் கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலும் சரி இந்த வீடியோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட அரபிக்ல சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ கிராப் யுவர் நோட்ஸ், லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு வாக்கியங்கள் கத்துக்கலாம். அரபிக்ல வாக்கியத்தை ரெண்டு விதமா பிரிக்கலாம். நாமினல் சென்டென்ஸ், வெர்பல் சென்டென்ஸ். ஜும்லா இஸ்மியா அப்படின்னா நாமினல் சென்டென்ஸ். எந்த ஒரு வாக்கியம் பேரை கொண்டு ஆரம்பிக்குமோ அதுக்கு வந்துட்டு நாமினல் சென்டென்ஸ், ஜும்லா இஸ்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது வெர்பல் சென்டென்ஸ். ஒரு வாக்கியம் வெர்பு தான் முதல் வார்த்தையா இருக்கு அந்த வாக்கியத்தில் அப்படின்னு சொன்னா வெர்பல் சென்டென்ஸ், ஜும்லா ஃபிஅலியா, ஜும்லா ஃபிஅலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாமினல் சென்டென்ஸ் ஜும்லா இஸ்மியாக்கு உதாரணங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு அல் வலது ஸகியுன், அல் வலது ஸகியுன் அப்படின்னா என்ன? the boy is smart, the boy is smart. அந்த பையன் ஸ்மார்ட்டான பையன், அந்த பையன் ஸ்மார்ட்டான பையன். வார்த்தையை கொண்டு இந்த வாக்கியம் ஆரம்பிக்கிறதுனால இது ஜும்லா இஸ்மியா, இது கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு உதாரணம் அல் பின்து ஜமீலத்துன், அல் பின்து ஜமீலத்துன். the girl is beautiful, the girl is beautiful. அந்த பொண்ணு அழகானவ, அந்த பொண்ணு அழகான பொண்ணு. ஓகேங்களா? இதுவுமே வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறது ஜும்லா இஸ்மியா, கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகேங்களா? மற்றொரு உதாரணம் அஸ்ஸியாரத்து ஜதீதத்துன், அஸ்ஸியாரத்து ஜதீதத்துன். the car is new, the car is new. அந்த கார் புதுசு, அந்த கார் புதிதானது. அப்போ இதுவும் என்னது? ஜும்லா இஸ்மியா, நாமினல் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் அல் முஅல்லிமு தொய்யிபுன், அல் முஅல்லிமு தொய்யிபுன். அல் முஅல்லிமு தொய்யிபுன் மீன்ஸ் the teacher is kind, the teacher is kind. அந்த ஆசிரியர் மென்மையானவர், அந்த ஆசிரியர் மென்மையானவர். சோ இது ஜும்லா இஸ்மி. நெக்ஸ்ட் ஜும்லா ஃபஅலியா, வெர்பல் சென்டென்ஸ். ஒரு வாக்கியம் வெர்ப கொண்டு, செயலை கொண்டு ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா அது என்னது? வெர்பல் சென்டென்ஸ். அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். அகலல் வலது துஃபாஹத்தன், அகலல் வலது அத்துஃபாஹத, அகலல் வலது துஃபாஹத்தன். அகலல் வலது துஃபாஹத்தன் அப்படின்னு சொன்னா the boy ate an apple, the boy ate an apple. அந்த பையன் ஆப்பிள் சாப்பிட்டான், அந்த பையன் ஆப்பிள் சாப்பிட்டான். சோ இந்த வாக்கியம் வந்துட்டு தமிழ்ல சொல்லும் போது நம்மளுக்கு வெர்ப்ல இருந்து, வார்த்தையில இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா தமிழ்ல நம்ம அப்படிதான் சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். அரபிக்ல எப்படி? ஃபர்ஸ்ட் அக்கேல சாப்பிட்டான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சாப்பிட்டான் அந்த பையன், டைரக்டா அர்த்தம் வச்சோம்னா இப்படிதான் வரும், சாப்பிட்டான் அந்த பையன் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தமிழ்ல நம்ம சொல்லும் போது நம்ம வந்துட்டு ஃப்ரேமிங், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் மாறும். பட் அரபிக்ல எப்படி சொல்றாங்க? இது வெர்ப கொண்டு ஆரம்பிக்கிறதுனால வெர்பல் சென்டென்ஸ். ஓகேங்களா? சோ மற்றொரு உதாரணம் ஷரிபத்தில் பின்து மாஅன், ஷரிபத்தில் பின்து மாஅன். ஷரிபத்தில் பின்து மாஅன் அப்படின்னு சொன்னா the girl drank water, the girl drank water. அந்த பொண்ணு தண்ணீர் குடித்தாள், அந்த பொண்ணு தண்ணீர் குடித்தாள். சோ தண்ணீர் குடித்தாளுங்கிறது வெர்ப் ஷரிபத். அப்ப ஆரம்பிக்கும் போது அந்த வெர்ப கொண்டு ஆரம்பிக்கிறோம். இதுவும் என்னது? வெர்பல் சென்டென்ஸ். மற்றொன்னு கதப, கதப தாலிபு தர்ஸஹும், கதப தாலிபு தர்ஸஹும், கதப அத்தாலிபு தர்ஸஹும். the student wrote his lesson, the student wrote his lesson. இந்த மாணவன், அந்த மாணவன் அவனுடைய பாடத்தை எழுதினான், அந்த மாணவன் அவனுடைய பாடத்தை எழுதினான். அதான் அர்த்தம். எப்படி ஆரம்பிக்குது? கதப தாலிபு, கதப அப்படின்னு சொன்னா வெர்ப், செயல், எழுதினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மற்றொரு உதாரணம் கரஅத்தில் உம்மு கிதாபன், கரஅத்தில் உம்மு கிதாபன், கரஅத்தில் உம்மு கிதாபன் அப்படின்னு சொன்னா the mother read the book, the mother read the book. அம்மா புத்தகத்தை படித்தாள், அம்மா புத்தகத்தை படித்தாள். சோ படித்தாள் அப்படிங்கிற அந்த வெர்ப கொண்டு இந்த சென்டென்ஸ் வந்துட்டு அரபிக்ல ஆரம்பிச்சது. மற்றொரு உதாரணம் ஃபதஹர் ரஜுலு பாபன், ஃபதஹர் ரஜுலு பாபன். எப்படி ஆரம்பிக்குது? ஃபதஹ, இதுவும் வெர்பு, திறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? the man
opened the door. The man opened the door. அந்த மனிதன் கதவை திறந்தான். கதவை திறந்தான். ஃபதஹ அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த சென்டென்ஸ். ஃபதஹ அப்படின்னு சொன்னா ஓபன் பண்ணான், திறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அர்த்தம். ஓகேங்களா? கிரேட் ஜாப் எவ்ரிவன். நான் வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் இப்போ வந்துட்டு எப்படி ஒரு நாமினல் சென்டென்ஸ், வெர்பல் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நீங்க கத்துக்கிட்டீங்க. ஸோ உங்களுடைய ஓன் சென்டென்ஸை வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணுங்க. ஸோ நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். இதே மாதிரியான அரபிக் லெசன்ஸ் வாரந்தோறும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு லெசன்ல நான் உங்களை சந்திக்கிறேன். கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ். See you in the next lesson. Maths. Salam.